நிறைய பேசுறது யாரு, நானா இவரா? எந்த படத்துக்கு ஒரு பிஆர்ஓ விழுந்து விழுந்து வேலை செய்ய மாட்டாரு, இவர் விழுந்தே வேலை செய்தார். நீங்க எல்லாம் பாத்தீங்க. முதல்ல விழுந்தோடனே ஒரு பையில இருந்து ஒரு சின்ன ஒரு காயின் வேற வெளியே விழுந்தது. கப்புன்னு யாரும் பார்க்காம அதையும் எடுத்து அவரே போட்டுக்கிட்டாரு. ஸோ லாபமா ஆரம்பிச்சிருக்குது அவருடைய வாழ்க்கை. இந்த பலகாட்டு மாதவன் படத்திற்கும் இது ஒரு லாபகரமான ஆரம்பம் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் முடிஞ்ச பிறகு ஏதோ இப்போ ஒரு படத்துல புதுமுகமா அறிமுகப்படுத்துற மாதிரி ஒரு நர்வஸ்னஸை கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த யூனிட்ல உள்ளவங்க. இது பரபரப்பா பல வேலைகள் இந்த பாலக்காட்டு மாதவன் யூனிட்ல நடந்துட்டு இருக்குது. இது சின்னதா தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா தடதடன்னு இது ஒரு பெரிய படமா ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த ஏபிசி தான். அந்த அஜ்மலும் பஷீரும் சந்திரமோகனும் இந்த ப்ராடக்ட் மேல காட்டுற இன்ட்ரெஸ்ட். இட்ஸ் நாட் அ மியர் இன்ட்ரெஸ்ட், இது வந்து ஒரு பேஷன். இதுக்காக வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும், ஊடகத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் என்னுடைய மாலை வணக்கங்களை கூறிக்கிட்டு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக எனக்கு எப்பவும் ஜோடி வந்து தேனி குஞ்சராம்பா, அவங்க டிக்கெட் வாங்கி போயிட்டாங்க. பரவ முனியம்மா, இல்லாட்டி பல்லு இல்லாத ஒரு பாட்டி ஒன்று இருக்கும், அடிக்கடி என் காம்பினேஷனில் வரும். இதுதான் எனக்கு பொதுவாக ஜோடியாக அமையும். இப்போ இந்த பாலக்காட்டு மாதவன் படத்தில் யாருன்னு கேட்டேன், ஷீலா அம்மான்னாங்க. ஓ, அவங்க தான் நம்ம ஜோடி போல இருக்கு அப்படின்னு முதல்ல நினச்சேன். ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட கூட சேர்ந்து நடிக்கிறது ஒரு பெரிய கௌரவம். ஒரு மலையாளத்திலும் சரி தமிழ்லையும் சரி அவங்க மிகப்பெரிய சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள மிகப்பெரிய நடிகை. ஸோ அவங்க தான் நமக்கு ஜோடி போல இருக்கு. பரவாயில்லையே, பறவை முனியம்மா தேனி குஞ்சராம்பால் வந்து ஒரு ஸ்டெப் அப் ஆகி அப்கிரேட் ஆகியிருக்கிறேன் நான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சொன்னாங்க, சார் படத்தில் சோனியா அகர்வாலும் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அவங்க என்ன கேரக்டர் பண்ணுறாங்க கேட்டேன். சார் அவங்க தான் சார் உங்கள் ஜோடினாங்க. இந்த மேட்ரு சோனியா அகர்வாலுக்கு தெரியுமா? ஏன்னா காமெடியன்ஸ் கூட ஹீரோயின்ஸ் சேர்ந்து நடிக்க ரொம்ப யோசிப்பாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுனால அவங்க பயப்படுறாங்க. பட் ஒரு சக்ஸஸ் கொடுத்தா, இஃப் யூ கிவ் அ சக்ஸஸ் தென் த ட்ரெண்ட் சேஞ்சஸ். அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஹவு சோனியா அகர்வால் செட் ஓகே ஃபார் திஸ். இப்போ சொன்னாங்க, ஷீ லிசன் டு த ஸ்டோரி சார் அண்ட் ஷீ செட் எஸ். அப்போ உண்மையான கதாநாயகன் நான் இல்லை, கதை. பாலக்காட்டு மாதவன் படத்தின் கதை உண்மையான கதாநாயகன். அதனால்தான் இந்த கதையை கேட்டுட்டு இயக்குனர் திலகம் இந்தியாவின் மிகச்சிறந்த திரைக்கதை அமைப்பாளர்களில் ஒருவராக நம்பர் 1 இருக்கக்கூடிய கே பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்துல நானும் இடம்பெற விரும்புகிறேன்ற ஆசையை, ஆர்வத்தை போன மீட்டிங்ல வெளியிட்டாங்க. இது வேற மாதிரி ஒரு இடத்துல கூட போய் நிற்க வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இந்த படத்தின் திரைக்கதை முழுவதுமே கூட அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டு இருக்குது. நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி இட் ஸ்டார்டட் சோ ஸ்மால், பாலக்காட்டு மாதவன். ஆனால் அந்த டைட்டில் கேட்டவுடனே டக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அடடா, எங்கெங்கேயோ டைட்டில் உருவி எப்படி எப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம், பக்கத்துலேயே இருந்திருக்கிறது ஒரு டைட்டில், இதை மறந்துட்டாங்களே எல்லாரும் நினச்சிக்கிற அளவுக்கு அது எல்லாரும் மனசுலேயும் இருக்கிற ஒரு டைட்டில் பாலக்காட்டு மாதவன்கிறது. ஸோ அதனால அந்த டைட்டிலே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த டைட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அது சூப்பர் டைட்டில் சார்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ஆரம்பமாக இதை நினைக்கிறேன். வழக்கம் போல் இதில் நல்ல ஹியூமர் இருக்கும், நல்ல கதை அமைப்பு இருக்கிறது. எல்லாத்தையும் இப்போ சொல்லிட முடியாது. பாலன் சார் கிட்டத்தட்ட அதையும் சொல்லிடுவார்னு நினச்சேன். ஃபுல் கதையும் சொல்லி இன்ட்ரோ பிளாக் விட்டு செகண்ட் ஹாஃப் சொல்லி கிளைமாக்ஸ் மட்டும் பஞ்சு வச்சு அதை மட்டும் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்லுவார்னு நினச்சேன். பரவாயில்ல. ஆனால் ஒரு பிஆர்ஓ வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தில் அவர் வந்து சும்மா ஒரு தொழிலுக்காக பண்ணல. ஒவ்வொரு வாட்டி என்னை பார்க்கும்போது அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய இறை கிடைத்த மாதிரி, செம்ம கேட்ச் மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். அதை பற்றி சொல்லும்போது அவர் முகமே பிரகாசமாயிடும். ஏன்னா அது இவர் பாலன் என்ன இப்படி இன்ட்ரெஸ்டடாக இன்வால்வ்டாக இருக்கார், ஒருவேளை இவரும் ஒன்றா புத பாகஸ்தரோ பார்ட்னரோ காசு போட்டிருப்பாரோ அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் காட்டினார்.
அப்புறம் நான் ஃபுல் கதை கேட்டபோது அந்த இன்வால்மெண்ட்டுக்கான ஒர்த் அந்த விஷயம் அது உள்ளே இருக்குது இந்த கதையில். இது ஒரு மாதிரி மெதுவாக ஆரம்பித்து ஹிலேரியஸ் ஹியூமராக போய் எண்டில் ஒரு பெரிய ஜோல்ட். அது அதைத்தான் ஷீலாமா கேட்டிருப்பாங்க. அதுதான் சோனியா அகர்வாலை இந்த படத்தில் நடிக்க வைத்திருக்கும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு நெகிழ்வான ஒரு எண்டிங்கோட இந்த கதை முடியும் அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த யூனிட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க. அதுவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் படத்தில் நடிக்கிற நடிகர்களை மட்டும் பற்றி பேசிவிட்டு, ஏன்னா இசை வெளியீட்டு விழாவிலேயே அந்த பாடலாசிரியர்களை பற்றி நிறைய பேசாமல் ஹீரோயின் தான் உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. இசை வெளியீட்டு விழானாலே அந்த பாடலாசிரியர்களை பற்றி சொல்ல வேண்டும், அந்த பாடல்களை பற்றி சொல்ல வேண்டும். அந்த படத்தில் எத்தனை பாட்டு இருக்கோ அது ஒரு சின்னதாக ஒரு பேம்ப்ளெட் போட்டு எல்லார் கையிலையும் கொடுத்தா they can go through the lines, அந்த லிரிக்ஸ்குள்ளே போவாங்க அவங்க. அப்போ இது இப்படி எழுதியிருக்கீங்களேன்னு நாளைக்கு பத்திரிகையாளர்கள் அது சம்மந்தமாக கேள்வி கேட்பதற்கும் வசதியாக இருக்கும். ஆனால் அதை நம்ம செய்கிறதே இல்லை. அது என்னமோ தெரியல, நம்ம படத்தில் நடிப்பவர்களை வைத்து அப்புறம் சின்னதாக பேசிட்டு மியூசிக் டைரக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இதில் இந்த படம் இது ஜஸ்ட் ஒரு அறிமுக விழாவாக, பாலக்காட்டு மாதவன் குடும்பத்தின் விழாவாக சொல்லி தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொடியூசர் இருக்காரு, இஸ் அ பண்டில் ஆஃப் சர்ப்ரைசஸ். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரணும் சார், உங்களை பார்க்கணுங்கிறார். வாங்க சார். அவனே சும்மா தான் சார், உங்களை ஹக் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, கொஞ்சம் கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கான் என்னைய. இன்னைக்கு இதுக்கெல்லாமா ஒரு ப்ரொடியூசர் திடீர்னு வருவார். கட்டி பிடிச்சோடனே பாக்கெட்டை பார்த்துக்கிட்டேன். பரவாயில்ல, அங்கேருந்து தான் எனக்கு வந்துச்சு, என்கிட்ட இருந்து அவருக்கு போகல. ஸோ என்னன்னு கேட்டால், இல்லை சார் அந்த இதெல்லாம் பார்த்தோம், உங்களோட இன்வால்மெண்ட்டு பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நல்லா வருது சார், இந்த கதை எங்கேயோ போகுது சார், இந்த படம் எங்கேயோ போகுது சார், அதனால தான் உங்களை பார்க்கணும் போல இருந்தது சார் அப்படின்னு சொன்னார். அந்த அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தா திடீர்னு பார்த்தா அது பின்னே சாயந்தரம் காணும் அப்படின்னு ஏதோ சொன்னார். அப்புறம் அவராலே எக்ஸைட்மெண்ட் அடக்க முடியல, டக்குன்னு ஒரு கேலண்டர் காட்டணும், இன்னைக்கு கொடுக்க போகிறோம் சார் எல்லாருக்குனார். அப்புறம் வேறு ஏதோ வச்சுருக்கிறாங்க, என்னென்னு எனக்கு புரியல. நிறைய சர்ப்ரைசஸ் வச்சுருக்காரு இந்த ப்ரொடியூசர். பிகாஸ் ரொம்ப இன்வால்வ் பண்ணாங்க, ஃபேமிலிலாம் உட்காந்துருக்குறாங்க இங்கே, ரொம்ப இன்வால்வ்டாக இதில் இருக்காங்க. இது மொத்தமாக அந்த 3 பேரும் சேர்ந்து, அவங்க 3 பேரும் ஒரு எண்ணம் தான், அவங்க 3 பாடியாக பிரிஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். அஜ்மலும் சரி, பஷீரும் சரி, சந்திரமோகனும் சரி, they think alike, ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. ஆனால் 3 உடல்களில் இருக்கிறார்கள், அவ்வளோதான். ஸோ அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஆரம்பமாக எனக்கு தெரியுது. டெக்னீஷியன்ஸ்லாம் கூப்பிட்டு, பாடலாசிரியர், ஆர்ட் டைரக்டரு, காஸ்டியூம் டிசைனர் எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவித்த இந்த படக்குழுவுக்கு நாம் எல்லோரும் ஒரு கைத்தட்டலை பரிசாக கொடுப்போம். மிக நல்ல விஷயம், நெகிழ்ச்சியான விஷயம். அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் சோனியா ஃபார் having accepted this offer and ready to share the screen presence with you. அதே மாதிரி ஷீலா அம்மாவுக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகளை உங்களுக்கு காணிக்க ஆக்குறேன். நீங்கள் சொன்னீங்க என் கூட நடிக்கிறது பெருமைன்னு, பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்கள் கூட நடிக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய நண்பன் பாஸ்கர், விசாலமான நெற்றி, வெரி ப்ராட் மைண்டட் மேன், ரொம்ப நல்ல நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்கு மரியாதை கொடுப்பவர். எங்கள் ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியுமா? 1987 மனதில் உறுதி வேண்டும் டப்பிங்லேருந்து ஆரம்பிக்குது. 1987 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் இருக்குது. முதல்ல டப்பிங் தேட்டரில் தான் பாஸ்கரை சந்தித்தேன். அப்போவும் இப்போவும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. தலைக்கு உள்ளேயும் அற்புதமான நண்பன். என்ன ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் தெரியுமா? அவருடைய திறமை ரொம்ப லேட்டாக தான் வெளியே வந்துச்சு. அவர் எத்தனை மொழிகள் பேசக்கூடியவர், எத்தனை ட்ரெண்டில் பேசக்கூடியவர், எத்தனை ரீஜனல் ஸ்லாங் பேசக்கூடியவர், நல்ல நடிகர். அவரை நன்றாக பயன்படுத்தி கொண்டார் இயக்குனர் ராதாமோகன். அதன் பிறகு இப்பொழுது எல்லோருமே அவரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். எல்லா விதமான ரோல்களையும் பண்ணக்கூடிய சில நடிகர்களில் MS பாஸ்கர் அவர்களும் ஒருவர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்கர். அதே மாதிரி டைரக்டர் சந்திரமோகன், அவரும் ஹீ இஸ் அ பேஷனேட் லவர் ஆஃப் தி ஸ்டோரி.
அதனால் அவர் போக்குக்கு நான் என்னை கொடுத்துட்டேன். நான் எதுவுமே பேசலை. இது என்ன சீனு, இது என்ன டைலாக்கு, என்ன ஸ்கிரிப்டு, எதுவுமே நான் ஐ டிடன்ட் ஆஸ்க் ஹிம். பிகாஸ் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹோப் அண்ட் பிலீஃப் தட் இட் இஸ் கோயிங் டு கம் அவுட் ஸோ நைஸ்லி, ப்ரில்லியன்ட்லி வெல். ஏன்னா அவரை ரொம்ப லவ் பண்ணி அதை எடுக்கிறாரு. அதனால் நல்லா வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மற்றும் யார் பேரையாவது நான் விட்டுட்டேன்னா, வைரபாலனா தான் எல்லாம் டெக்னீஷியன்ஸ் சொன்னேன். எல்லாம் அந்த சீமையிலிருந்து வேறு வந்திருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய கவிஞர் இருக்கிறாரு, உங்களுடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாரு. காலையில் சுட சுட போட்டு கொடுத்துட்டீங்க, பின்னாடி பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும் மீண்டும் இதுவரை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.